இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் நிதி நிலைமை சரியில்லை என கூறி முதல் 2 ஆண்டுகளுக்கு அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இதோ அதோ என அரசு இழுத்தடித்து வந்தது. மகளிர் உரிமைத் தொகையை எப்போது வழங்குவீர்கள் என பாஜ, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுக அரசை கேள்வி மேல் கேள்வி கேட்ட நிலையில் 2023 செப்டம்பர் முதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2 ஆண்டுக்கு தராததையும் சேர்த்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் திமுக அரசை விமர்சித்தாலும் பெண்களின் மனம் கவர் திட்டமாக மகளிர் உரிமை திட்டம் மாறிப்போனது. 2023இல் திட்டம் துவங்கப்பட்ட போது 1,13,75,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல லட்சம் பெண்கள் தங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என விண்ணப்பித்தனர். புதிதாக விண்ணப்பித்த 28 லட்சம் பேரில் இருந்து கூடுதலாக 17 லட்சம் பெண்கள் உரிமை தொகை திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி 2வது கட்டமாக மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தை கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 1.3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். தமிழகத்திற்கு பிறகு பல மாநிலங்களில் இதுபோன்ற மகளிர் நிதியுதவி திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. ஆனால் அங்கெல்லாம் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனால் தமிழகத்திலும் மகளிர் உரிமை தொகையை 50% உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்தது. இந்நிலையில் நேற்று திண்டுக்கல்லில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய அமைச்சர் பெரியசாமி மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1.3 கோடி பெண்கள் பயன்பெற்று வருவதாக கூறினார். பொங்கல் அன்று பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரப்போகிறது எனவும் சொன்னார். இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான திட்டம் மகளிர் திட்டம். ஏற்கனவே 1,16,00,000 பேர் கொடுத்தார். இப்பொழுது ஒரு 17 லட்சம் 18 லட்சம் பேர் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 1,30,30,31,00,000 வந்துருக்கு. இன்னும் ஒரு 13 லட்சம் மனதாக இருக்கு. அந்த மனமுள்ள விட்டு போனவர்கள் மீண்டும் அவருடைய பணங்களை பெற்று அவர்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தும் முடிவை பொங்கல் தினத்தில் வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளது என்பதைத்தான் அவர் இனிப்பான செய்தி என சொன்னார் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. வரும் தேர்தலில் பெண்களின் ஆதரவு திமுகவுக்கு தான் எனவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கல் ரொக்க பரிசு 1000 ரூபாய் 2 ஆண்டுகள் வழங்கப்படவில்லை. ஆனால் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 3000 வழங்கப்பட்டது. அதனால் ஓட்டுக்காக 1500 ரூபாயாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தினாலும் ஆச்சரியம் இல்லை என எதிர்க்கட்சிகளும் பேச துவங்கியுள்ளன. அமைச்சர் பெரியசாமி சொன்னபடி மகளிர் உரிமை தொகை உயருமா என்பது பொங்கல் தினத்தில் தெரிந்துவிடும்.